ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்எம் மாடியில் வந்து எப்படி ஒரு ஹார்ட்வேர் வாங்கணும்னு நம்ம கோட் ரைட் பண்ணாமல் செக் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஜிஎஸ்எம் மாடியில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த மாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A7672S. இது வந்து 4G மாடியில் வித் ஜிபிஎஸ் லொக்கேஷன் உங்களால் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஜிபிஎஸ் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎன்எஸ்எஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஜிஎன்எஸ்எஸ் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷன் எடுக்க முடியும். ஓகே, இது வந்து 4G மாடியில் நீங்கள் 2G சிம் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஎம் போர்டு வந்து நான் எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 5 வோல்ட் வந்து வேணும். ஏன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட்ல ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம்னா லேப்ல நம்ம ப்ராஜெக்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம் 900A இல்லை சிம் 900 இல்லைன்னா சிம் 800 இந்த மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் தான் நமக்கு நிறையா இருக்கும். இப்போ இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் இல்லை 9 வோல்ட் இதில் தான் ஆப்ரேட் ஆகும். அப்போ இந்த மாதிரி வச்சு நான் அவுட்புட் காமிக்கல. ஓகே, ஏன்னா அது எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன், நான் இதை மட்டும் லைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேம் டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் எல்லாமே சேம் தான். எப்படி நம்ம இங்கே இன்டர்கனெக்ட் பண்ணுறோமோ 7672 எப்படி இன்டர்கனெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து எல்லாமே கனெக்ட் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஜிஎஸ்எம் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். என்ன கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அதான் வந்து இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜிஎஸ்எம் மாடல் வந்து வாங்கிக்கிங்க. ஜிஎஸ்எம் மாடல் இருக்கு அப்படின்னா இதே மாதிரி CB2102 USB to TTL கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கன்வெர்ட்டர் வாங்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இமேஜ் வந்து என்ன பண்ணேன் இப்போ கூகுள்ல காமிக்கிறேன். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ உங்களுடைய கூகுள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நான் கேமரா க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா CB2102 அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து சர்ச் பண்ணுறேன். CB2102 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே என்ன ஆகும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து பாருங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா பர்ச்சேசிங் லிங்க் தான். நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கேமரா வந்து உங்களுக்கு தள்ளி வச்சாங்க. ஓகே, இப்போ இந்த மாடல் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு ஜிஎஸ்எம்க்கு வந்து கோட் ரைட் பண்ணாமே நம்மளால அவுட்புட் செக் பண்ண முடியும். அந்த மாடியோட நேம் தான் CB2102 USB 2.02 TTL UART சீரியல் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாடியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 135 தான். நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இங்கே காமிக்கிற மாதிரி இந்த மாடியிலும் நான் அந்த இமேஜில் ஷோ பண்ணுற மாடியும் சேம் மாடல் தான். ஓகே, அதோட நம்பர் தான் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அப்படின்னா ஹைப்பர் டெர்மினல் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. வேணும் அப்படின்னு எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கன்வெர்ஷனும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, அவங்க வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ அந்த ஹைப்பர் டெர்மினல் சாஃப்ட்வேர் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த சாஃப்ட்வேர்ஸ் லொகேஷனில் போயிட்டு நான் ஹைப்பர் டெர்மினல் அப்படின்னு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஹைப்பர் டெர்மினல் EXE அந்த ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து என்ன நேம் தரணும் இதெல்லாம் தரணும். அதுக்கு முன்னாடி நம்ம சில கான்ஃபிகரேஷனாக பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, உங்களுடைய டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, இப்போ இந்த CB2102 வந்து டிரைவர்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு டிரைவர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாவே போதும். ஓகே, ஒரு சில டைம் அதுவாகவே கான்ஃபிகர் ஆகிடும். அதனால எந்த இஷ்யூம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போர்ட்டில் போயிட்டு செக் பண்ணுங்க. போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா COM-LPT அப்படின்னு இருக்கும். இதில் வந்து த்ரீங்கிறது லேப்டாப்போட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, என்னோட லேப்ல வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா CB210 அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்க. ஓகே, அப்போ லேப்டாப் நான் கனெக்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CB210X USB to UART bridge அப்படின்னு காமிக்குது. இது COM4 இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த மாடல் வந்து நமக்கு பவர் வேணும்ல. அப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய STM கேபிளையும் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ STM கேபிளையும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பவர் வந்து ஷோர்ஸ் வந்துருச்சு. இந்த விண்டோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, STM கனெக்ட் பண்ணால் இது மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த விண்டோ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ST மைக்ரோ ரென்ஸுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட் வந்து COM4 வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா COM34 வந்திருக்கு, இது 4 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், COM4 தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் GSM மாடலுக்கு வந்து நான் பவர் கொடுத்த உடனேயும் ஒரு LED வந்து கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. அப்படி கண்டினியூஸாக பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து சிக்னல் நெட்வொர்க் வந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை எனக்கு வந்து சிக்னல்ஸ் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்க வந்து அந்த LED வந்து ப்ளூ கலர் LED வந்து கண்டினியூஸா பிளிங்க் ஆகாம ஸ்டாண்டர்டா அப்படியே கான்ஸ்டன்டா எரிஞ்சு விடுவோம். அது கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், சிக்னல் வந்து கிடைக்கலன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, கண்டினியூஸா பிளிங்க் ஆகிடுறதுனால சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ரெட் LED வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் LEDன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதோட ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 வோல்ட். இப்போ இதுக்கான வோல்டேஜ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது வந்து ஹைப்பர் டெர்மினல் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போ ஹைப்பர் டெர்மினல் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஏரியா பின்கோட் கேட்கும். அடுத்த பேஜ் போகும்போது நீங்க கேன்சல் கொடுத்தீங்க அப்படின்னா டேரக்டா இந்த மாதிரி விண்டோக்கு வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து ஹாய் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே உடனே நம்ம என்ன COM4 யூஸ் பண்ணோம், COM4 வந்து நமக்கு CB2102. இப்போ ஓகே கொடுத்தாங்க. இதை கொடுத்தக்கப்ப இது வந்து என்ன பண்ணுங்க, ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ற GSM மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 115200. இது வந்து நீங்க என்ன பண்ணணும், டேட்டா ஷீட்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க. டேட்டா ஷீட்ல ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
கன்ஃபார்ம் அதே பார்டர் ரேட் தான் இருக்கும், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ 115200 இல்ல மேபி என்ன பண்ண அவன் ஏடி கமெண்ட்ஸ் கொடுத்து பார்டர் சேஞ்ச் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். நீங்க அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்க, அது தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை எப்படி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து நான் எனக்கு விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த விண்டோ என்ன பண்றேன் ஏடி அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்போ எனக்கு வந்து டைப் பண்றது வந்து ஷோ ஆகுது. அப்படி ஷோ ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபைல்ல போயிட்டு ஓகே நான் எனக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த ஏடின்னு நீங்க டைப் பண்றீங்க உங்களுக்கு வந்து ஷோ ஆகல அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு என்ன பண்ணுவோம் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்கி செட்டப், எக்கோ டைப் கேரக்டர்ஸ் ஓகே லோக்கலி அப்படிங்கிறத ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து டைப் பண்ணுங்க, உங்களுக்கு டபுள் டைம் பிரிண்ட் ஆகும். ஓகே இப்போ ஏடின்னு டைப் பண்ணா AAT வந்திருக்கு. அப்படி வந்து இப்படி வந்துருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த எக்கோ மட்டும் நீங்க மறுபடியும் செட்டிங்ஸ்ல போய் தான் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே என்ன பண்ணலாம் ATE0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு வந்து அந்த எக்கோ மோட் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே அப்போ வந்து இப்போ நீங்க டைப் பண்ணி பாருங்க AT அப்படின்னா ஒரு டைம் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து இன்டரப்ட் மோட வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். அப்போ இன்டரப்ட் மோட் எனேபிள் பண்ணாதான் என்ன ஆகும், SMS சென்ட் பண்றது இல்லை வெயிட்டிங் கால் எனேபிள் பண்றது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். அப்போ என்ன பண்றேன் AT + CNMI = 2,2,2,2 போடணும், 0 அப்படின்னு முடியுங்க. இன்டரப்ட் எனேபிள் ஆயிடுச்சுன்னா ஓகேன்னு வரும். அடுத்து என்ன பண்ணணும், டெஸ்ட் மோட வந்து எனேபிள் பண்ணணும். AT + CMGF = 1 கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் டெஸ்ட் மோட் வந்து எனேபிள் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணும், இந்த செட்டிங்ஸை சேவ் பண்ணணும்ல, அப்போ என்ன பண்ணும் AT and W இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செட்டிங்ஸ் எல்லாமே சேவ் ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், யாருக்கு மெசேஜ் பண்ணணுமோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் AT + CMGF கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணணும். ஓகே வித் எஸ்டிடி கோடு போடணும்னா எஸ்டி கோடு வந்து போட்டுங்க. அப்படி எஸ்டி கோடு வந்து போட வேண்டாம் அப்படின்னா போட தேவையில்லை. ஓகே நீங்க இந்தியா கண்டியா இருந்ததுன்னா தேவையில்லை, நீங்க விட்டுருங்க. இல்ல அப்படின்னா நீங்க வந்து போடுங்க. இப்போ நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஃபோன் நம்பர் டைப் பண்ணி டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு எரர் வருது. ஓகே மறுபடியும் என்ன பண்றேன் AT + CMGS = ஓகே நான் இங்க என்ன பண்றேன் AT + CMGFன்னு போட்டேன், அதான் மிஸ்டேக், வேற எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்றேன் அதே ஃபோன் நம்பரை மறுபடியும் டைப் பண்றேன். எகைன் டபுள் கோட்ஸ் இப்போ என்டர் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி வந்துருக்கு. அந்த ஏரோ மார்க்ல என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன SMS சென்ட் பண்ணணும். இப்போ ஹாய் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு நான் சென்ட் பண்றேன். ப்ராஜெக்ட் _பேக்கர் ஓகே இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய மொபைல் நம்பர் தான் நான் போட்டிருக்கேன், இன்னொரு நம்பர் போட்டிருக்கேன். இப்போ இந்த நம்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா SMS ரிசீவ் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நம்பரும் வந்து SMS ரிசீவ் ஆகல. ஓகே SMS வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டியா தான் இருக்கு. ஓகே நான் வந்து மொபைல் ஃபோன் இங்கே வச்சிருக்கேன், இது வந்து இஷ்யூ கிடையாது, ஆனால் ஃபஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கேமரா வந்து விசிபிள் ஆகலை அப்படின்னா நான் வந்து விசிபிள் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மெசேஜும் வந்து நமக்கு ரிசீவ் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் இஜெட் பண்ணணும். இப்போ கண்ட்ரோல் இஜெட் பண்ணேன் அப்படின்னா SMS வந்து சென்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SMS சென்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு SMS வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இப்போ அந்த SMS ரிசீவ் பண்ணி பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா ஹாய் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படிங்கிற SMS வந்து வந்திருக்கா. ஓகே கண்டென்ட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இல்லை என்ன தெளிவாக காமிக்கணும் அப்படின்னா காமிக்கலாம். ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாய் ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படிங்கிற SMS வந்திருக்கான். அப்போ இது மாதிரி SMS வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓகே இந்த GSM மாடல் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா அப்போ நம்மளுடைய GSM மாடல் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு. இப்போ இதுவே என்ன பண்றேன் அப்படின்னா நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஸ்மால் சைஸ்க்கு மாத்திக்கிறேன். இப்போ இதே GSM மாடல் வந்து நீங்க ஒரு கால் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம், காலும் நம்மளால பண்ண முடியும். ஓகே அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ATD. ஓகே இப்போ உங்களுக்கு வந்து ரிங் டோன் மட்டும் தான் கேட்கும். ஓகே இது நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும் ஷோ பண்றேன். என்னோட யூடியூப் நம்பர்ல தான் கால் பண்ணுங்க, 6385 வந்து நான் கால் பண்ணுவேன். என்ன பண்றேன் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நான் டைப் பண்றேன். இப்போ என்னுடைய ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகேன்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து எனக்கு SMS வருது. ஓகே அந்த நம்பர் என்ன பண்ணீங்கன்னா VJ அப்படின்னு நான் சேவ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ என்னுடைய ஃபோன் நம்பர்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது SMS வருது, ஃபோன் காலும் வருது. இப்போ இந்த ஃபோன் கால் நான் கட் பண்ணணும் அப்படின்னா AT + CVHU கொடுத்து நான் என்டர் = 1 கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆயிரும், கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஓகே சம் டிலே எடுத்துக்கு யாரெல்லாம் எதுவும் இல்லை. அதே மாதிரி AT + H ஓகே ATH அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கட் ஆகும். சம்டைம்ஸ் இந்த கமாண்ட் எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்க டேட்டா ஷீட்ல என்ன கமாண்ட்னு பார்த்து கரெக்டாக இது பண்ணுங்க. AT + H அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம் 900க்கும் சிம் 800க்கும் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இந்த கமாண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், இதில் எந்த இஷ்யூ இல்லை. இந்த கமாண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்பர் வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா ஷோ பண்ணுவேன்,
பாருங்க வியூ ப்ரொஃபைல் கொடுத்துட்டேன். இந்த ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய யூடியூபோட ஃபோன் நம்பர் தான். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகல அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஸ்கிரீன் வந்து டபுள் டேப் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, 6385852746. கேமரா வந்து பிளரா இருக்கு, அதான் அந்த இஷ்யூ. மற்றபடி இந்த ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே எஸ்எம்எஸ் எல்லாமே வருது. ஓகே, எனக்கு விஜய் விஜய் அப்படிங்கிற நம்பர்ல இருந்தாலும் எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆச்சு, அதே நம்பர்ல இருந்து எஸ்எம்எஸும் வருது. ஓகே, அப்போ அந்த கோடிங்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு, இந்த ஹார்ட்வேர் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நீங்க சிம் 900 எடுத்தாலும் சரி, இல்லை சிம் 800 எடுத்தாலும் சரி, சேம் கமாண்டா இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.